ஹாய் வணக்கம். நான் நிரேஷ், ஸ்டான் டெக்னாலஜில இருந்து. இன்றைக்கு எங்கள்கிட்ட ரெட்மி 14C என்ற ஒரு ஃபோன் வந்திருக்குது. சரியா, இது வந்து டெத் கண்டிஷன்ல வந்திருக்குது. இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க அனலைஸ் பண்ணி ஃபுல் வீடியோவா நான் இதுல போட போறேன். நீங்க யாராவது டெக்னீஷியன் மாதிரி இருந்தா தெரியாட்டிக்கு இதை பார்த்து நீங்களும் ஃபோன் ரிப்பேரிங் செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும். டெட் பூட்ல வாரதை மட்டும். சரியா, தொடர்ச்சியா அந்த வீடியோவை பாருங்க. டெக்னீஷியன் இல்லாதவங்களும் இதை பார்த்து ஒரு நாலேஜ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். சரியா, தொடர்ச்சியா இந்த வீடியோவை நீங்க பாருங்க, எப்படி நாங்க இதை ரெடி பண்றோம்னு சொல்லி. சரியா, இப்ப நாங்க போர்ட் சார்ஜர்ல இதை கனெக்ட் பண்ணுவோம். இஞ்சால வந்துடும். ஓகே, இப்ப நாங்க சார்ஜ்ல போட்டிருக்கிறோம். சரியா, சார்ஜ்ல போட்டுட்டு பார்ப்போம் ஏதாவது ரியாக்ஷன் இருக்காண்டு. பாருங்க, சார்ஜ்ல போட்டிருக்கிறேன். எந்தவித ரியாக்ஷனும் இல்லை. ஃபோன் வந்து டெத்ல தானே இருக்கு, அதால எந்தவித ரியாக்ஷனும் இல்லை. சரியா, திருப்பியும் கலட்டி திருப்பியும் போட்டு பார்ப்போம். எந்தவித ரியாக்ஷனும் இல்லை. போர்ட் சார்ஜர்ல பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் போர்ட்டில் போட்டிருக்கிறேன். 2.4 இல்லாட்டி 2.2 2.1 சொல்லி அப்படியே ஃப்ளக்ஷுவேட் ஆகிக்கொண்டே இருக்குது இந்த ஆம்பியர். சரியா, ஆனால் ஃபோனில் இந்த வித ரியாக்ஷனும் இல்லை. ரெண்ட ஃபோனில் ரியாக்ஷன் காட்டாது. இப்படி மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் டிசியில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். டிசியில் கனெக்ட் பண்ணால் ரீடிங் என்ன எடுக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா, இப்படித்தான் நாங்கள் படிப்படியாக செக் பண்ணணும். எடுத்த உடனே அதான் பிரச்சனை இதான் பிரச்சனைன்னு அதை கலட்டி இதை கலட்டி கொண்டு இருக்க கூடாது. படிப்படியாக தான் செக் பண்ணணும். சரியா, இப்போ நான் டிசியில் கிரவுண்டை கனெக்ட் பண்ணிட்டேன். ப்ளஸுக்கு ப்ளஸ் கனெக்ட் பண்ணுவோம். சரி, ஓகே, கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, டிசியில் எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. டிசியில் பாருங்க, எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பிபேட் லைனில் ஷோர்ட் இல்லைன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி நான் இப்போ பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். பவர் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். சரியா, பவர் கீயை ப்ரெஸ் பண்ணியும் எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. சரிதானே, டிசியில் எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை. சரி, ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போட்டோ மட்டும் கலட்டி எடுக்கிறேன். சரியா, போர்டை கலட்டி எடுப்போம். சரி, ஓகே, இதைத்தான் நான் 14C ஃபோன் வந்து நான் போனியோட ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். சரியா, இதுல இருந்து பார்ப்போம். இதுல வந்து பி பஸ் வந்து கனெக்ட் ஆகுது. பி பஸ் வந்து இந்த கனெக்டருக்கு தான் கனெக்ட் ஆகுது. இல்ல டிஸ்பிளே கனெக்டரையும் சார்ஜிங் பி பஸ் கனெக்டர் ரெண்டுமே ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க கனெக்ட் ஆகுது பி பஸ். பி பஸ் கனெக்ட் ஆகி இந்த பாயிண்ட்டுக்கு வருது. வந்தோடனே எங்க போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, பி பஸ் வந்து இதுல ஒரு ஐசி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஓய்பி ஐசியா இருக்கும். இந்த ஓய்பி ஐசியில இருந்து இங்க வந்து இதுல ஒரு ரெசிஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க. ரெசிஸ்டர்ல இருந்து இப்படியே வந்து இது வந்து சார்ஜிங் ஐசிக்கு போகுது. சரிதானே, சார்ஜிங் ஐசிக்கு போயிட்டு அவுட் ஆகுது. அவுட் ஆகி விபிஹெச்ஆ ஜென்ரேட் ஆகுது. இந்த விபிஹெச்ஆ ஜென்ரேட் ஆகுது. இப்ப எங்களுக்கு இதுல வந்து ஷார்ட் ஒண்ணுமே இல்லை. அதாவது இந்த பிபேட் லைன் இந்த இது வரைக்கும் எங்களுக்கு எந்த வித ஷார்ட்டும் இல்லை. சரியா, இங்க எங்களுக்கு கரண்ட் வருது. இங்க இருந்து போற கரண்ட்டும் சரியாவே அங்க போகுது. சரிதானே, அதால இந்த வித ஷார்ட்டும் எங்களுக்கு இதுல இல்லை. பிபேட் லைன்ல இந்த லைன் வருது திருப்பி பிபேட். இந்த பிபேட் லைன்ல எங்களுக்கு எந்த வித ஷார்ட்டுமே இல்லை. ஆனா வந்து இந்த விபிஹெச் லைன்ல எங்கேயாவது ஷார்ட் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த கோயில் இருக்கு தானே, இந்த கோயில், இந்த கோயிலை வந்து நாங்க இப்ப ரிமூவ் பண்ண போறோம். சரியா, ரிமூவ் பண்ணிட்டு இந்த சைட்ல இல்லாட்டி இந்த சைட்ல ரெண்டு சைட்லயும் ஷோர்ட் இருக்கான்னு பார்ப்போம். அப்ப இங்க விபிஹெச் லைன்ல நீங்க ஷோர்ட் இருந்தா எங்களுக்கு காட்டும். சரிதானே, நாங்க இப்ப இந்த கோயிலை கலட்டுவோம். வரோம். ஓகே, நாங்க அந்த போட்ல பார்த்த, சாரி போர்னியோல பார்த்த மாதிரி இங்க பாருங்க, அந்த சார்ஜிங் ஐசி இதுல இருக்குது. சரியா, இங்க வந்து இந்த கோவில் இருக்குது. இந்த கோயிலை வந்து நாங்க ரிமூவ் பண்றோம். சரிதானே, ஓகே, பார்ப்போம் நாங்க. ஓகே, இந்த கோயிலை கலட்டிட்டேன். சரியா, நான் இதுல ஒரு பக்கம் வைக்கும் பொழுது ஷோட் இல்ல, இந்த பக்கம் வைக்கும் பொழுது எனக்கு ஷோட் காட்டிச்சது. அது கிளியரா தெரியுதா? ஓகே, ஒரு பக்கம் வைக்க ஷோட் காட்டையில, இங்கால பக்கம் வைக்க ஒரு பக்கத்துல ஷோட் காட்டுது. சரியா, இப்ப நாங்க ரொசினை அப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல ஹீட் ஆச்சு, நான் ரொசினை அப்ளை பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல ஹீட் ஆகுதுதான். சரியா, உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். ஏண்டா ஃபுல்லா எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கையில அது வீடியோ லென்த்தா போய் கொண்டிருக்கும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு செக் பண்ணி பார்த்துட்டேன் எந்த இடத்துலன்னு சொல்லி. சரி, ஓகே, ஓகே, இப்போ வந்து நாங்க கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுவோம்.
டிசியில் இருந்து கனெக்ட் பண்ணுறேன் சரி தானே. டிசியில் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணணும் அதெல்லாமே வந்து நாங்கள் இங்கே கிளாஸில் தெளிவாக சொல்லிகிட்ருக்குறோம், கிளாஸில் தெளிவாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஓகே, கிரவுண்டை நான் கனெக்ட் பண்ணுறேன். வெல்டா அதில் ஓகே, பொறுப்பப்புறம் வெல்ட் ஆகிட்டுது. உங்களுக்கு ஃபுல்லாக கிளியாரிட்டி கிடைக்குமான்றது தெரியல டிவியில். சரி ஓகே. சரி ஓகே, நான் இப்போ கலட்டின பக் கோயில் இருக்கு அந்த இடத்துல ஒரு பக்கத்தில் இன்ஜெக்ட் பண்ணுறேன் வோல்டேஜை, ஒரு பக்கத்தில் இன்ஜெக்ட் பண்ணுறேன். சரி, எந்த ரியாக்ஷனும் இல்லை. சரி, அடுத்த பக்கத்தில் இன்ஜெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதில் இந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகிருக்குது. ஓகே, விடுறேன். ரைட், ஓகே, தட்டிட்டேன். இப்போ திருப்பி நாங்கள் வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறோம், வேறு எங்கேயாவது ஷார்ட் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, வேறு எந்த இடத்துலையுமே ஷார்ட் இல்லை. இதில் நான் இந்த ஷீல்டு மட்டும்தான் பிரித்தேன். ஏன்னு சொன்னால் இந்த சுற்றி இருக்கிற இந்த ஷீல்டு மட்டும்தான் நான் பிரிச்சிருக்கிறேன். வேறு எந்த ஷீல்டுமே நான் பிரிக்கல. எப்படி நான் இந்த இடத்துல தான் இருக்குமென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. இங்கே அந்த இடத்துல மட்டும்தான் வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இங்கே எதுவுமே இந்த ஷீல்டுமே நான் பிரிச்சில்லை. அதெல்லாம் ப்ராப்பராக அப்படியே ஃபோனோட வந்த மாதிரியே இருக்குது. இது வந்து ஆல்ரெடி ஃபோன் போர்டெல்லாம் வளைஞ்சிருக்கு, எங்கேயோ அடிபட்டு டேமேஜ் ஆகிருக்கு போல எனக்கு. போர்டெல்லாம் வளைஞ்சிருக்கு. சரியா, இப்போ நான் இதை வந்து கோயிலையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சரியா, நான் உங்களை காட்டுறேன் வீடியோவில் கோயிலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோன் எப்படி ஒன்றா ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, நாங்கள் வந்து ஃபோனை வந்து இப்போ டிஸ்பிளேயோட கனெக்ட் பண்ணுவோம். சரி, கனெக்டர் வந்து வடிவாக ஃபிக்ஸ்டாக இருக்காது. வாரம் திருப்பி கலெக்ட் பண்ணி திருப்பி போடுவோம். இந்த போர்ட் கொஞ்சம் பெண்டாக இருக்கிறபடியால் ரைட் இப்போ தான் ஃபிக்ஸ்டாக இருக்குது. போர்ட் கொஞ்சம் பெண்டாக இருக்குது, அதான் பிரச்சனை. பெண்டாக இருக்கிறதால சிக்கல். ரைட், ஓகே, பாருங்கள், இது ஒரு ஷாப்பில் இருந்தால் எனக்கு அனுப்பியிருந்தாங்க செய்த சொல்லி. ஓகே, நாங்கள் இப்போ அதை ரெடி பண்ணிட்டோம். இப்படி தான் ஒரு ஃபோன் நாங்கள் ரெடி பண்ணுறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் அனலைஸ் பண்ணணும். எடுத்த உடனே நாங்கள் சார்ஜிங் ஐசி பவர் ஐசி எல்லாம் கலட்டிட்டு ஒரு அனுமானத்தில் நாங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் செக் பண்ண வேணும். பண்ணினா தான் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நாங்கள் செய்து கொள்ளலாம். எல்லாமே நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏதாவது ஒரு சில வேலை தான் ஃபெயிலியராக போகும். போர்ட் ஷார்ட், இன்னர் ஷார்ட்னு சொன்னால் சிலதுகள் செய்ய இல்லாமல் போயிடும். மிச்சம் எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் தெரிஞ்சு செய்தோம்னு சொன்னால் 180 விதமான வேலையை வந்து நாங்கள் சக்ஸஸாக முடிச்சு கொள்ளலாம். பாருங்கள், ஃபோன் பூட் ஆகுது. ஓகே, செகண்ட் பூட் ஆயிடுச்சு. தெரியுமோ தெரியல, லேட் நைட் ஆகிட்டுது. தனியாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருந்தால் அவங்களும் போயிட்டாங்க. இப்போ நான் தான் தனியாக எடுத்துகிட்ருக்கிறேன். அதால் கொஞ்சம் கிளியர் கிடைக்குமோ தெரியலை. சரியா, ஓகே, உங்களுக்கும் இதே மாதிரி ரிப்பேரிங் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, பாய் பாய், see you, நன்றி.